சார் இப்போ 2026 எலக்ஷனுக்கு பார்த்தோம்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பில நெறைய தேர்தல் வாக்குறுதிகள அறிவிச்சிருக்காரு. ஆல்ரெடி 2021ல அவங்க அறிவிச்ச தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி உருட்டுக்களும், திருட்டுக்களும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் அவர்கள் ஒரு வெப்சைட்லயே அம்பலப்படுத்தியிருந்தாரு. 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில பார்க்கும் பொழுது அவர்கள் 40 விழுக்காடு கூட நிறைவேற்றவில்லை என்பதுதான் தொடர்ந்து அதிமுக முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பரப்புரை மட்டுமல்ல, அதை நம்ம அந்த பட்டியலை வாசிச்சு பார்த்தாலே நமக்கு தெளிவா தெரியுது இது எல்லாம் நிறைவேற்றவில்லை அப்படின்னு. அதே போல மகளிர் உரிமை தொகை அப்படின்னு 1000 ரூபாய் என்று அறிவித்தது திமுக. முதல்ல உரிமை தொகை அனைத்து பெண்களுக்கு, அப்புறம் தகுதியுடைய பெண்களுக்கு மாற்றினாங்க. அதுல நிறைய பேர் கிடைக்கல. என்றால் டாஸ்மாக் கடைகளை குறைக்க வேண்டும் என்று கேட்டால் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இது தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை முடிவுன்னு சொல்லுது. இப்ப அதிமுகவும் இலவசம் கொடுத்தது. அதனால அதிமுக கொடுத்த இலவசங்கள்லாம் நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா மிக ஒரு தேவையான மக்களுக்கு சென்றடையக்கூடிய திட்டங்களா இருந்தது நம்ம பார்க்கிறோம். எடுத்துக்காட்டா அம்மா உணவகம் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இப்பொழுது பாத்தீங்கன்னா மீண்டும் இலவச அறிவிப்புகள் அடங்கிய ஒரு வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையா திமுக கொடுத்திருக்கிறதுங்கிறத திமுக காரங்களே ரசிக்கல. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா விஸ்வநாத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 2026 எலக்ஷனுக்கு பார்த்தோம்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பில நெறைய தேர்தல் வாக்குறுதிகள அறிவிச்சிருக்காரு. ஆல்ரெடி 2021ல அவங்க அறிவிச்ச தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி உருட்டுக்களும், திருட்டுக்களும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் அவர்கள் ஒரு வெப்சைட்லயே அம்பலப்படுத்தியிருந்தாரு. 6லயுமே அவங்க நெறைய தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிச்சிருக்காங்க. இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? திமுகவை பொறுத்தவரையிலும் அவர்கள் கொடுத்துள்ள வாக்குறுதிகள் அப்படிங்கிறது 2021லேயே நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஜக உள்ள வந்துடும், அதனால திமுகவுக்கு வாக்களிங்க, அதிமுகவுக்கு வாக்களிச்சா பாஜக உள்ள வந்துடும், திமுகவுக்கு வாக்களிங்கிற ஒரு பெரிய முழக்கத்தை அன்னைக்கு முன் வச்சாங்க திமுக. அதன் காரணமா அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாஜகவின் எதிர்ப்பலை இருந்துச்சு. அது திமுகவிற்கு சாதகமாக அதிமுகவிற்கு எதிராக அந்த அலை வீசியது. அதன் காரணமா அன்னைக்கு திமுக வெற்றி பெற்றது. ஆனாலும் கூட நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையேயான வேறுபாடு வெறும் 20 லட்சம் வாக்குகள் தான், 5 விழுக்காடு வாக்குகள் தான் இருந்தது. அதனால பெரிய வெற்றி திமுகவிற்கு என்று சொல்ல முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா ஹிந்து நாளிதழுடைய மூத்த ஆசிரியர் என் ராம் போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பது போல சொன்னாங்க. அப்பொழுதெல்லாம் என்னை போன்ற பத்திரிகையாளர் நாங்கெல்லாம் அதை மறுத்து எழுதினோம். கள நிலவரம் அப்படி இல்ல. வெற்றி பெற்றால் அது அவர்களுடைய மக்களுடைய தீர்ப்பு. அல்லது கள நிலவரம் அப்படி கிடையாது. சென்னையில் அமர்ந்து கொண்டு ஒரு தவறான கற்பனைகள் இது போன்ற பரப்புறாங்கன்னு சொன்னா, அதேபடியா பாத்தீங்கன்னா திமுக அவ்வளவுலாம் வெற்றி பெறல. 170 இடங்கள் என்னமோ தான் வெற்றி பெற்றதுன்னு பார்க்கிறோம். 56, 60 இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றது. இப்படிப்பட்ட நிலையில 2021ல கொடுத்த வாக்குறுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை திமுக நிறைவேற்றுச்சா அப்படிங்கிற ஒரு பார்வையில இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில பார்க்கும் பொழுது அவர்கள் 40 விழுக்காடு கூட நிறைவேற்றவில்லை என்பதுதான் தொடர்ந்து அதிமுக முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பரப்புரை மட்டுமல்ல, அதை நம்ம அந்த பட்டியலை வாசிச்சு பார்த்தாலே நமக்கு தெளிவா தெரியுது இது எல்லாம் அவர்கள் நிறைவேற்றவில்லை அப்படின்னு. அப்ப 2021ல கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் இருந்த திமுக, ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு புதிய ஆட்சி கிடைக்கிறது என்றால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றி இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த தேர்தல் ஒரு தெளிவாக திமுக மீண்டும் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் என்று சொல்லக்கூடிய தேர்தலா இருந்திருக்கும். முதல்ல அடிப்படையில் அவர்கள் அந்த வாக்குறுதியவே நிறைவேற்றல. சரி, அந்த வாக்குறுதி நிறைவேற்றாம இருக்கிறமே நம்ம 2026ல எப்படி கவனமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அக்கறை கூட திமுக கிட்ட இல்ல அப்படிங்கிறது 2026 தேர்தலில் அவர்கள் வெளியிட்டுள்ள வாக்குறுதிகளை பார்த்தாலே தெரியுது. என்னன்னா பூரா இலவச அறிவிப்புகள். இப்போ எதற்காக இலவசம் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற கேள்வி இப்பொழுது ஆழமாக எழத் தொடங்கி. இப்ப எடுத்துக்காட்டா இப்போ பெண்களுக்கு பேருந்து இலவசம் அப்படின்னா அது நீங்க யார் யாருக்கெல்லாம் அது உண்மையிலேயே ஒரு உபயோகமா இருக்கும் அப்படின்னா, அன்றாடம் வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு நிச்சயமா அது உபயோகமா இருக்கும். ஒரு சிறந்த திட்டம் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அது ஆனால் அவர் உண்மையிலேயே அந்த அவ்வாறு இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த பேருந்து வசதி கிடைக்கிறதா என்றால் நடைமுறையில் இல்ல. காரணம் என்னன்னா, அந்த இலவச பேருந்துகள் என்று சொல்லக்கூடிய பேருந்துகள் ஒரு குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் ஓடுற காரணத்தினால எல்லோருமே அதுல தொங்கிக்கிட்டு போகக்கூடிய நிலை இருக்குது. அப்ப அதுவும் ஒரு தெளிவற்ற நல்ல திட்டம். ஆனால்
அது செயல்பாடு என்பது ஒரு தெளிவற்ற செயல்பாடா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ரூ. 1000 என்று அறிவித்தது திமுக. இதெல்லாம் செயல்படுத்திய 3, 4 திட்டங்களை பற்றி தான் நாம் பேசுறோம். செயல்படுத்தாத 100க்கு 60 திட்டங்கள் இருக்கு ஒரு பக்கம். ஆனால் செயல்படுத்திய இந்த திட்டங்களிலேயே இருக்கக்கூடிய நம்ம குறைபாடுகளை நம்ம பார்க்கிறோம். முதல்ல உரிமை தொகை அனைத்து பெண்களுக்குன்னாங்க. அப்புறம் தகுதியுடைய பெண்களுக்குன்னு மாற்றினாங்க. அதுல நிறைய பேர் கிடைக்கல. அப்புறம் தேர்தல் வரக்கூடிய இறுதி மாதங்கள்ல திடீர்னு மீண்டும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ நீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொன்னாங்க. அவர்களுக்கெல்லாம் தற்பொழுது அந்த தொகை கிடைத்து விட்டதான்னு தெரியல. எல்லாவற்றையும் தாண்டி மாதந்தோறும் அது முறையாக செலுத்தப்பட்டுக் கொண்டிருந்த தொகையை ஒரு கடந்த மாதம் 3 மாதத்திற்கான பணம் 3000 கூடுதலாக ஒரு ரூ. 2000 கோடை ஊக்கத்தொகை என்று சொல்லி ரூ. 5000 கிரெடிட் செஞ்சாங்க. அது எதுக்கு அப்படி செய்யணும்னு அவசியமே இல்ல. மாதமா இயல்பாகவே இது போக போது தேர்தல் ஆணையமோ, நீதிமன்றமோ கூட அதுல தலையிடாது. ஏனென்றால் டாஸ்மாக் கடைகளை குறைக்க வேண்டும் என்று கேட்டால் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இது தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை முடிவுன்னு சொல்லுது. அப்போ மகளிர் உரிமை தொகை மட்டும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக எப்படி நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் இருக்கீங்களா? அதுவும் கொள்கை முடிவு தானே. ஆக இப்படி இவர்கள் கொடுத்த இந்த மக்களுக்கான சலுகை திட்டங்களிலேயே ஒரு குளறுபடி இருந்ததை பார்க்க முடியுது. இதையெல்லாம் தாண்டி இப்பொழுது பாத்தீங்கன்னா, மீண்டும் இலவச அறிவிப்புகள் அடங்கிய ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையா திமுக கொடுத்திருக்கிறதுங்கிறத திமுக காரங்களே ரசிக்கல. நீங்க நல்லா திமுக அனுபவம் வாய்ந்த அரசியல் அனுபவம் வாய்ந்த தேர்தல் அனுபவம் மிக்க மக்களை கேட்டு பாருங்க. குறிப்பா திமுகவினர் கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம நிறைய அதிருப்தியில இருக்கோம். இதுல இது போன்ற இலவசங்களை எதற்கு கொடுக்கணுங்கிறது இருக்கு. 2வது இன்று இலவசங்கள் கொடுக்கும் பொழுது அதுல ஒரு 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 லாஜிக் இருந்ததுன்னா நம்ம பரவாயில்ல. யாருக்குன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நம்ம எந்த அடிப்படையில சொல்றோம்னா, அவர்களுக்கு இந்த தொகை இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறி செல்லலாம். இந்த ஒரு உதவி உதவி கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்லலாம். இப்ப பெண்களுக்கு பேருந்துல இருக்குன்னா நிறைய பாத்தீங்கன்னா யார் பயன்பெறுகிறார்கள் என்றால், நீங்க இந்த இந்த சிறு சிறு வணிகம் செய்யக்கூடியவங்க, பூ வியாபாரம் செய்யக்கூடியவங்க, மீன் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, காய்கறி செய்யக்கூடியவங்க, கூலி வேலைக்கு போறக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது. ஆனால் அதுல நீங்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர்கள் அனைவருமே சென்று வருவதற்கான பேருந்துகள் எல்லா இடங்களும் கிடைக்குதான்னா இல்லை. அப்போ நம்ம ஒரு திட்டங்களை அது மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களாக இருந்தால் இலவசமோ, உதவியோ, கடன் உதவியோ செய்வது தேவை. அவர்கள் அந்த வாழ்க்கையுடைய படிநிலையில மேல உயரும் அளவுக்கு தேவை. அதிலேயே திமுக 2021 இருந்து 2026 வரைக்குமான செயல்பாடுகள்ல நிறைய குளறுபடிகள் செஞ்சுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப மீண்டும் இலவச திட்டங்கள் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. இப்ப அதிமுகவும் இலவசம் கொடுக்குது. ஆனால் அதிமுக கொடுத்த இலவசங்கள்லாம் நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நம்ம 1, 2 தவிர நீங்க பெரும்பான்மையான திட்டங்கள் அது ஆ மிக ஒரு தேவையான மக்களுக்கு சென்றடையக்கூடிய திட்டங்களா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். எடுத்துக்காட்டா அம்மா உணவகம் எடுத்துக்கங்களேன். அம்மா உணவகம் உண்மையிலேயே அது ஒரு மிகச்சிறந்த திட்டம். என்ன காரணம்னா, இன்றைக்கு சென்னை போன்ற மாநகரங்கள்ல பெரும்பாலும் வெளியூர்க்காரங்க தங்கி அங்க வேலை செய்றாங்க. எல்லா நகரங்களிலுமே கோயம்புத்தூர் ஆகட்டும், எங்கள் திருப்பூர் ஆகட்டும், எங்கெல்லாம் தொழிற்சாலைகள் அதிகம் நிரம்பி இருக்கிறதோ, வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே தொழில் புரிகிறார்களோ, பணிபுரிகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது அது. அப்ப அது போன்ற திட்டங்களை நம்ம விரிவுபடுத்தியிருக்கணும். அந்த திட்டங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகல அத குறைச்சுட்டாங்க. இப்போ அம்மா உணவகத்திற்கு முக்கியத்துவமே கொடுக்காம விட்டுட்டாங்க திமுக. என்ன காரணம்னா, அது அம்மா பெயர் இருக்கிறது அப்படின்னு. இதுல என்ன யாருக்காக நீங்க சேவை செய்றீங்க? மக்களுக்காக தானே சேவை செய்றீங்க. அது அந்த கட்சி செய்திருந்தால் என்ன, இந்த கட்சி செய்திருந்தால் என்ன? இன்னும் கூட சொல்லப்போனால் திமுக அம்மா உணவகத்தை இன்னும் அதிகப்படுத்தி அதை மக்களுக்கு கொண்டு சேர்த்திருந்தது. அதுவே திமுகவிற்கு ஒரு 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 சிறு அளவிலான வாக்குகளை கொடுத்திருக்கும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யல. அப்ப திமுக என்ன நினைக்குதுன்னா, இது அதிமுக கொண்டு வந்தது. அதனால நம்ம அதுக்கு முறியடித்து விட்டு அதே போல தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள் எல்லாம் 2 பெண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகளை பெற்றால் அவர்களுக்கு சலுகைகள் என்பதெல்லாம் மிக அடிப்படையான ஒரு தேர்வுகள். அவற்றிலெல்லாம் நாம கவனம் செலுத்தாம விட்டுட்டு இப்ப திமுக முற்றிலுமான ஒரு மீண்டும் மீண்டும் மக்களை கையேந்தும் நிலைக்கு வைக்கிறதா திமுகவா இருக்கு. இதுலதான் ரொம்ப நுட்பமா நம்ம கவனிக்கணும். அதிமுக, திமுக 2யும் நம்ம பார்க்கும் பொழுது கடந்த 5 ஆண்டுகளில் திமுக பணம் குடுத்தா அவங்க ஓட்டு போட்டுருவாங்கப்பா. இவங்களுக்கு கொலுசு குடுத்தா போதும், புடவை குடுத்தா போதும், வேட்டி குடுத்தா போதும், அவங்களுக்கு ஏதாவது இலவசத்த குடுத்தா அவங்ககிட்ட ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற மக்களை குறைவாக மதிப்பிட்டதனுடைய விளைவுதான் அந்த திமுகவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலையா இருக்கு. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் மூலமாக அவர்கள் பாத்தீங்கன்னா, தன்னுடைய எதிர்ப்பலையை திமுக அதிகரித்துக் கொண்டதாக தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை நம்ம சீர்தூக்கி பார்த்தால் 1, 2 தவிர மீதம் என்ன எல்லாமே இவர்கள் எப்படி நிறைவேற்றப் போகிறார்கள் என்கிறது இருக்குது. ஏன்னா கடந்த 2021 தேர்தலில் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றாத நிலையில்
இந்த புதிய புதிய இந்த விளம்பர கவர்ச்சிகரமான மக்கள் ஈர்ப்பை, மக்களை மயக்கக்கூடிய இது போன்ற அறிவிப்புகளை எப்படி இவர்கள் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப் போகிறார்கள் என்கிற கேள்வியும் மக்கள்கிட்ட எழுப்பியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. திமுக அ நிறைய நிதானமாக அவர்கள் மக்கள் கள நிலவரம் உணர்ந்து, மக்கள் நிலை உணர்ந்து அவர்கள் செயல்பட்டிருந்தாங்கன்னா, இத்தகைய விமர்சனங்களை கூட திமுக எதிர்கொள்ள வேண்டியது இருக்காது. ஆனால் திமுகவினுடைய பல திட்டங்கள், பல செயல்பாடுகள், நிகழ்வுகள், நகர்வுகள் எல்லாமே அவர்களுக்கு எதிராகவே ஒரு எதிர்ப்பலையை அவர்களே உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் இருக்குது. ம திமுகவே தங்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலைகளை தங்களுடைய முரண்பாடான நிகழ்வுகள், செயல்பாடுகள், திட்டங்கள் மூலமா உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய பார்வையா இருக்கு. அ தேர்தல் நெருங்கவிருக்கக்கூடிய நிலையில் திமுக இன்னும் என்னவெல்லாம் அவர்கள் பரப்புரை செய்ய போறாங்க? ஏனென்றால் களத்துல போகும்போது மக்கள் பல பேர் கேட்கிறாங்க, "நீங்க ஏன் மின்சார கட்டணத்த உயர்ந்துச்சு நீங்க ஏன் கண்டுக்கல?" ஏற்கனவே ஜிஎஸ்டி ஒரு புறம் இருக்க, அழுத்தம் இருக்க, மின்சார கட்டணம் ஒரு புறம் அழுத்தம் இருக்க, மக்களுக்கான வரி ஒரு பக்கம் இருக்க, விலைவாசி உயர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இலவசங்களையும், பணத்தையும் கொடுத்து வாக்குகளை வாங்கிக் கொள்கிறீர்களா என்கிற கேள்வி மக்கள் மனதில் எழுந்திருக்கிறத பார்க்கிறோம். இனி தேர்தலில் மக்கள் திமுகவிற்கு எப்படி இதை கற்றுக் கொடுக்க போறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா சார். தேர்தல் சம்பந்தமா நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.